அவர் எல்லாமே பார்த்து கொள்வாரே, அவர் எல்லாமே பார்த்து கொள்வாரே, அவர் எல்லாமே பார்த்து கொள்வாரே, அவர் எல்லாமே பார்த்து கொள்வாரே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஒரு பரலோக பிதா இருக்கிறார். அவரை நம்பினவங்க பிழைப்பாங்க, அவரை விசுவாசிக்கிறவங்க பிழைப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கேளுங்க, பரம அழைப்பு அழைத்தார்ல, செங்கடல் யாரு பிழைப்பார்? நான் இருக்கிறேன் செங்கடலை பிளக்க. வனாந்தரத்தில் யார் சாப்பாடு போடுவார்? நான் இருக்கிறேன் சாப்பாடு போட. எங்கிருந்து சாப்பாடு போடுவீங்க? வானத்தின் பலவணிகளை திறந்து போடுவேன். மனுஷரால் போட முடியாது, ராஜாக்களால் போட முடியாது, நம்ம அழைத்த தேவனால் போட முடியும். தண்ணீர் இல்லாத இடத்துல எப்படி தண்ணீரை குடிப்பீங்க? ஆமென். தீக்கல் பாறை ஆனாலும் பாறையை பிளந்து தண்ணீரை கொடுப்ப. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சாப்பாடுல எங்க தருவீங்க? பரலோகத்தில் ஆயத்தப்பட்ட சாப்பாடை கொடுப்ப. மனுஷனை நம்பினா நடக்குமா? கர்த்தரை நம்பினா நடக்கும். கைகளை தட்டி. அதனால உலகத்தில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட கூட என் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நீங்க சொல்லுங்க, பொருளாதாரம் பாதிக்கப்படும் நீங்க நிராசப்பட வேண்டாம், நீங்க வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரே வார்த்தை உங்க வாயில இருக்கும் என்றால் எந்த காரியத்திலே அவர் பார்த்துக் கொள்வார். வெட்டி பிடிச்சவங்க எங்கே? கட்டி உயர்த்தினவங்க எங்கே? பணத்தை சேர்த்தவங்க எங்கே? அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் நிற்க முடியாம போகிறது அல்லவா? நமக்கு எது தேவை? அன்றைக்கான அப்பம் தேவை, தண்ணீர் தேவை, அவன் உடை தேவை, அவன் கிடக்க ஒரு இடம் தேவை, அவன் பிரயாணம் செய்ய ஒரு வாகனம் தேவை, அவன் புசிக்க உணவு தேவை. இந்த காரியம் உனக்கு எது வேண்டும் என்று அறிகிற தகப்பன் உனக்கு தேவையானதை தருவார்.